நான் இதில் வந்து கொத்தமல்லி இலைகள், ரெட் குருமா மீன்ஸ் நான் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வைக்க போகிறேன். இதே க்ரீன் குருமானா நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் வதக்கணும். தேங்காவை அரைச்சிட்ட பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெங்காயம், இஞ்சி துண்டுகள், அதுக்கப்புறம் பூண்டு போடுறேன். இப்போ இதையும் போட்டு அரைச்சிட்ட பின்னாடி 2 தக்காளியை இது கூட சேர்த்து எல்லாமே அரைச்சது வந்து இதில் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சோயா சங்க்ஸ்ன்ற அந்த மீல் மேக்கர் இது ஊற வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக இது வந்து வெஜ் தான், இது வந்து நான்வெஜ் கிடையாது கம்ப்ளீட்டாக. இது வந்து இந்த மாதிரி முக்கியமாக இது அன்னாசி விதை ரொம்ப ஒரு அசைவ சுவை கொடுக்கும். ஆனால் இது அசைவம் கிடையாது. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் கருவேப்பிலை போடணும். தனியாத்தூள், மிளகாத்தூள், பிளைன் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போடுறேன். இப்போ வந்து சோயா வந்து 5 மணி நேரம் ஊற வச்சதை வேக வச்சுருக்கேன். சோயா சங்க்ஸ் ஊறின பின்னாடி தான் சேர்க்குறேன் செக்கு கடலை எண்ணெய்.